வணக்கம் காய்ஸ். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா சாந்திபுரம் சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம். வாரந்தோறும் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமான இந்த சந்தை. இது பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து ஒரு 98 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. வேலூர்லேருந்து எந்த வழி வரணும்னு பார்த்தோன்னா நம்ம குடியாத்தம் வழி தாங்க. குடியாத்தம் வழி வந்துட்டு வீக்கோட்டான்ற ஊர் தாண்டி தாங்க வரணும். இந்த சந்தை பார்த்தோன்னா ஆட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான சந்தை. பக்ரீத் கடாய்கள்லேருந்து ரொம்ப அதிகமாக இந்த சந்தைக்கு வரும். இந்த கடை பார்த்தீங்கன்னா டோட்டலாக 82,000 ரூபா கேட்குறாரு. ரேட்டு கட்டுப்படி அவ்வளோன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போகிறாரு. அண்ணா பார்த்தா ஒரு 2 கடை கொண்டு வந்திருக்காரு. ஜதை எவ்வளோண்ணா ரேட்டு? 56,000 சொல்கிறாருங்க ஜதை. நிறைய பார்த்தோன்னா ஸ்மால் பட்ஜெட் கடாங்க நிறைய வந்திருக்குது சாந்திபுரம் சந்தைக்கு. ரொம்ப அருமையான கடாங்க எல்லாமே பார்த்தா கலர் கலராக இருக்குது. லோ பட்ஜெட்டில் இருக்கிற கடை எல்லாமே இங்கே எடுத்து வந்திருக்காங்க. மொத்தம் எத்தனை கடைண்ணா இருக்குது? 50 இருக்குது. 50 கடை இருக்கா? ஜோடி எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? 64,000. ஜோடி வந்து 64,000 சொல்கிறாருங்க அண்ணா. சாந்திபுரம் சந்தைக்கு கொண்டு வந்திருக்காரு. எல்லாமே பார்த்தா மீடியம் சைஸ் கடாங்க எல்லாமே. பக்ரீத்துக்கு தேவையான கடைகள் நிறையவே வந்திருக்கு இந்த சந்தைக்கு. இது வந்து மீடியம் சைஸு, ரேட்டும் கம்ஃபர்டபுளான ரேட்டுக்கு வந்து. அண்ணா பார்த்தோன்னா ஒரு சூப்பரான கடை கொண்டு வந்திருக்காரு. பிளாக் ஃபேஸு, ரொம்ப அருமையான கடை கொண்டு வந்திருக்காரு. அண்ணா எங்கேருந்து வரீங்க நீங்கள்? அண்ணா பார்த்தா கேஜிஎஃப்லேருந்து கொண்டு வராரு. எத்தனை பல்லுண்ணா? எத்தனை பல்லு? பல்லு இல்லை, இன்னும் பல்லு போடலை. ஆக்சுவலாக பல்லு போடலுங்க இந்த கடை. எவ்வளோ ரேட்னா சொல்கிறீங்க? 35 சொல்கிறோம். 35,000 சொல்கிறாரு. அண்ணா பார்த்தா 35,000 சொல்கிறாருங்க. ரொம்ப அருமையாக வளர்த்துருக்காரு. ஜதை வந்து 35,000 சொல்கிறாரு. போடி நிறைய கடை கொண்டு வந்திருக்காங்க. ஒயிட்டு அடிக்கருப்புலாம் இருக்குது. எத்தனை கடை கொண்டு வந்துருக்கீங்க? ஜோடி 42. ஜோடி 42 சொல்கிறாருங்க. கடை பார்த்தா 11 கடை கொண்டு வந்திருக்காரு. ஜோடி வந்து 42,000 சொல்கிறாருங்க அண்ணா. ஐயா பார்த்தா ஒரு 2 கடை கொண்டு வந்திருக்காரு. ஐயா ஜதை என்ன ரேட் சொல்கிறீங்க? 45,000 சொல்லிக்கிறேன். 45,000மா? 45,000 சொல்கிறாருங்க 2 கடை. ரொம்ப சூப்பராக இருக்குங்க கடை. நிறைய பார்த்தா மீடியம் சைஸ் கடைங்க இந்த இடத்துல அதிகமாக வருது. ஐயா கொண்டு வந்திருக்காரு. 9 கடை இருக்கு மொத்தம். எவ்வளோண்ணா ஜதை? எவ்வளோண்ணா? 55. ஜதை வந்து 55,000 சொல்கிறாருங்க. ஜதை 55 சொல்கிறாரு. கடை பார்த்தா பெரிய பெரிய சைஸ் இருக்கிற கடை வந்து ஏற்றிட்டாங்க. பெரிய சைஸ் கடை வியாபாரம் ஆயிடுச்சு. லோடில் ஏற்றுறாங்க. கடாய்களை வாங்கி எல்லாமே ஆட்டோவில் ஏற்றின்னு போகிறாங்க சாந்திபுரம் சந்தையில். சாந்திபுரத்தில் பார்த்தோன்னா இந்த மாதிரி காளை மாடுகளும் விற்கிறாங்க. ஆடும் வருது, காளை மாடுகளும் நிறைய வருது. சரியான மாடுங்க, சூப்பரான மாடு. என்ன ரேட்னா கொடுத்து வாங்கினீங்க? 120. 1,20,000. 1,20,000 கொடுத்து வாங்கியிருக்காருங்க. சரியான காளை மாடு. சாந்திபுரத்தில் பார்த்தோன்னா இந்த மாதிரி காளை மாடுகளும் விற்கிறாங்க. ஆடும் வருது, காளை மாடுகளும் நிறைய வருது.
அண்ணா பார்த்தா சாந்திபுரம் சந்தைக்கு வந்திருக்காருங்க. சரியான காளை மாடு ஒன்று வாங்கியிருக்கிறாரு. அண்ணா என்ன ஊர்ண்ணா நீங்க? ஆ அண்ணா வந்து ஆம்பூர்லேருந்து வந்திருக்காரு. சரியான காளை மாடுங்க, சூப்பரான மாடு. எவ்வளோ ரேட்னா கொடுத்து வாங்கினீங்க? 1.20. அண்ணன் வந்து 1,20,000 கொடுத்து வாங்கியிருக்காருங்க. சூப்பரான காளை மாடுங்க, சூப்பரான. அப்படியே போனால் அருமையான காளை மாடுங்க, சரியான ஹைட். அண்ணா பார்த்தோன்னா ஒரு சரியான மாடுங்க, சூப்பரான காளை மாடு ஒன்று கொண்டு வந்திருக்காரு. அண்ணா என்ன ஊர்ல இருந்து வரீங்க? வீக்கோட்டா பக்கத்துல. ஓகே ஓகேண்ணா. எவ்வளோ ரேட்ண்ணா சொல்றீங்க? 1.20. 1,20,000 அந்த காளை மாடு, சூப்பரான மாடுங்க, நல்ல திமிழ், அருமையான மாடுங்க. பார்த்தோன்னா ஒரு சூப்பரான காளை மாடு ஒன்று வாங்கியிருக்காரு. சரியான மாடுங்க. எவ்வளோ ரேட்னா கொடுத்து வாங்கிருக்கீங்க? 130ங்க. 1,30,000ங்க. 1,30,000 கொடுத்து வாங்கியிருக்காரு. சூப்பரான காளை மாடுங்க. என்ன பார்த்தோன்னா ஒரு அருமையான காளை மாடு ஒன்று வாங்கியிருக்கிறாரு சாந்திபுரம் சந்தையில். சூப்பரான மாடுங்க அது. எவ்வளோ ரேட்னா கொடுத்து வாங்கிறீங்க? 150. 1,50,000ங்க. 1,50,000 கொடுத்து வாங்கியிருக்காரு. சூப்பரான மாடுங்க அது, நல்ல அருமையான மாடு. சாந்திபுரம் சந்தைக்கு வந்திருக்குது.